ஹாய் ஃப்ரெண்ட். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு வித்தியாசமான தின்பண்டத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்படி என்ன தின்பண்டம்னு நீங்கள் யோசிக்கிறீங்களா? நீங்கள் தமிழில் பார்த்து தான் வந்திருப்பீங்க. அதுதான் அந்த வித்தியாசமான பொருள். இது இங்கே திங்கலான்னு சொல்கிறாங்க. என்னன்னு பார்த்துருமா அந்த பொருளை? வாங்க வீடியோவில் போகலாம். இதுதான் அந்த வித்தியாசமான பொருள். என்னடா கல்லை வச்சுக்கிட்டு வித்தியாசமான பொருள்னு காமிக்கிறாளே நினச்சிட்டு இருப்பீங்க. இதுக்கு பேர் முல்தானி மெட்டின்னு சொல்கிறாங்க. பார்த்துங்க, இதில் எழுதியிருக்கு பார்த்தீங்களா? முல்தானி மெட்டி அப்படின்னா என்னன்னு எனக்கு தெரியல. கடையில் நிறைய அடுக்கி வச்சுருந்தாங்க. விலை 18 ரூபா போட்டிருக்குது. நானும் என்னடா முல்தானி மெட்டின்னு சொல்கிறாளே, முகத்துக்கு போடுறது ஒன்று கேள்விப்பட்டிருக்கோம். அது பவுடராக இருக்கும். இது என்ன கல் இருக்குது அப்படி சொல்லிட்டு சரி ஒன்று வாங்கி முகத்துக்கு போடலான்னு சொல்லி வாங்கிட்டேன். பார்த்துடுங்க, வாங்கினதுக்கு அப்புறம் தான் நான் கடைக்கார்ட்ட போய் கேட்டேன். வாங்கிட்டு பில் போட வந்தேன். முல்தானி மெட்டின்னு சொன்னால் முகத்துக்கு போடுறதா தான் இருக்கும் போல். அப்போது இதை போய் கடைக்கார்ட்ட கேட்டேன். இது என்ன கட்டியாக இருக்குது, பவுடராக தானே இருக்கும், இது என்ன கட்டியாக இருக்குது கல் மாதிரி, இதை முகத்துக்கு போடலாமா அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இது முகத்துக்கு போடுறது கிடையாது, சாப்பிட்றது அப்படின்னு சொன்னார். சாப்பிட்றதா அப்படின்னா பேர்களக்காரங்கெல்லாம் சாப்பிடுவாங்க, மாசமாக இருப்பாங்கல்ல அவங்களாம் சாப்பிடுவாங்களாம் இதை. அதனால இது சாப்பிட்றது அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று அப்படியா, எப்படி இருக்கும் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு வேறு சொன்னார். ஏதோ சாப்பிட்டு பார்த்த மாதிரி நல்லா இருக்கும் அப்படின்னு வேறு சொன்னார். அதனால் எப்படி இருக்கும், டேஸ்ட்டாக இருக்குமா என்ன அதுன்னு நம்மளும் ஒன்று டெஸ்ட் பண்ணுவோம். வித்தியாசமாக இருக்கலாம், நம்மளும் சாப்பிட்டு பார்த்து சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இப்போ இதை பிரித்து சாப்பிட்டு பார்த்துருவோமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. எப்படி இருக்குன்னு தெரில, இனிச்சு கிடக்குமா உப்பாக இருக்குமா ஒன்றும் புரியல. பார்த்துருவோம். வெட்டியாச்சு, ஒன்று எடுத்து வாயில் போடுவோம். இங்கேங்க வாயில் ஒட்டுது இந்த மண். இது மண்பானை மாதிரி செய்வோம்ல மண், அதுன்னு நினைக்கிறேன். களிமண்ணை தான் முல்தானி மெட்டின்னு சொல்லி விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். மஞ்சள் கலர் களிமண் நினைக்கிறேன். குச்சி மாதிரியும் இருக்குது, திங்குறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்காண்ணா. ஆனால் நல்லா சமைச்சு தின்னு பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. ஐயோ சாங்கேக்கா சவைக்கும் போது நல்லா மண் வாசனை அடிச்சுட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் அங்கங்கே ஒட்டுது பார்த்துடுங்க. தண்ணியை உறிஞ்சிட்டே தான் இருக்கு. எச்சியை ஃபுல்லாக உறிஞ்சிட்டே தான் இருக்குது. இது எப்படி தான் திங்காங்கன்னு தெரியல. நானும் வேறு சர்ச் பண்ணி பார்த்தேன். நிறைய யூடியூபர்ஸ் இதை திங்குறாங்க, நான் பார்த்தேன். ஹிந்திக்காரங்க அதுவும். அதனால இது திங்குற பொருள் தான் சொல்கிறாங்க. ஆனால் திங்க முடியுமான்னு எனக்கு புரியல. ஒன்றுமே திங்க முடியல. சவுக்கு சவுக்கு டேஸ்ட் அச்சு சிலேட்டில் எழுதுவோம். அந்த குச்சி தான் வாசனை, அப்படி ஒரு வாசனையாக இருக்குது. ஆனால் திங்க முடியாமல் சவுக்கு சவுக்கு இருக்குது. ஃபுல்லாக அந்த சின்ன பீஸே திங்க முடியல. அவ்வளோக்குள்ள ஒரு மாதிரி அங்கங்கே ஒட்டுதுங்க. வேங்க பல்லெல்லாம் ஒட்டுது. அதனால யாரும் இதை திங்காதீங்க. குடல்ல போய் ஒட்டினாலும் ஒட்டிடும், அப்புறம் செண்டாசும் வராது. அதனால இது என்னமோ வாங்கி திங்கக்கூடாது. மூஞ்சில் வேணா ஒரு நாள் போட்டு பார்ப்போம். முல்தானி மெட்டின்னு எழுதியிருக்கேன், அது எதுக்காக இருக்குன்னு தெரில. முல்தானி மெட்டி நம்ம முல்தானி மெட்டின்னு சொன்னாலே முகத்தில் போடுறதான் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அதை எப்படின்னு தெரியல. அதே தானே என்னன்னு தெரியல. யாருக்கா தெரிஞ்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஆனால் இதை வாங்கி யாரும் ட்ரை பண்ணிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் உங்களுக்கு போடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நான் இதை போய் வாயெல்லாம் போய் நல்லா குடஞ்சி கழுவிட்டு பாருங்க, பக்கத்தில் சொம்பு தண்ணி வச்சுருக்கேன். திங்கல கல்லெல்லாம் ஒட்டி இருக்கு பாருங்க. தண்ணி மண்ணு மாதிரி, களிமண் மாதிரி இது. சரி, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேரும் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் வாங்கி திங்குறாங்க, எதுக்குன்னு தான் தெரில. இது கண்டிப்பாக முகத்துக்கு யூஸ் பண்ணலாமான்னு யாராவது தெரிஞ்சவங்க கண்டிப்பாக சொல்லுங்கள். என்ன
முகத்துக்கு தான் போடுறதா இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டாகவும் இருக்குது. ஏன்னா களிமண்ணுமா இருக்குது. ஏன்னா மக்கள் வந்து நிறைய களிமண் முகத்துக்கு போட்டால் நல்லதுன்னு நிறைய பேர் வீடியோவில் போட்டுட்டு தான் இருக்காங்க. இது மட்டும் இல்லை, இன்னொரு கல்லும் விற்குது. இன்னொரு நாள் அதை வாங்கிட்டு வந்து தின்னுட்டு வந்து காமிக்கோண்ணே. பாய்.